Good morning, students. This is Arun Prakash from Institute of Bureaucracy. As a part of our Group 2 General English series, we are going to launch grammar as well as poem. In this session, we are going to deal with the question tags. Okay. So, the question tags are being the easiest topic. And we are also getting questions. Question tags questions only. We are getting a TNPC Group 2. And very easy subject. அதனால நம்ம இதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. இந்த கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் மூணு ரூல் தான். அந்த 3 ரூல் மட்டும் நம்ம தரவா இருந்தோம்னா ரொம்ப ஒரு ஈஸி கேக் வாக் தான் இந்த கொஸ்டின் டேக். அண்ட் அந்த 3 ரூல் மட்டும் நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணிட்டோம். என்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம கொஸ்டின் டேக்ல சால்வ் பண்ணிடலாம் and we'll get 1 or 2 marks easily. Okay, brutal. So first rule number 1. Rule number 1 என்ன அப்படின்னா check whether the statement is positive or negative. அதாவது கொஸ்டின் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுமா. கொஸ்டின் டேக்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் கொஸ்டின், அதுதான் நம்ம கொஸ்டின் டேக் சொல்றோம். இந்த கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது 3 விதமா நம்ம வந்து சொல்றோம். 3 விதமான ரூல்ல அதை ஈஸியா நம்ம கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப ஒரு கொஸ்டின் டேக் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோட் பை கொஸ்டின் டேக். ஓகே, உதாரணத்துக்கு are you a student? are you student அப்படின்னா இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டேஷ் இருக்கும். இந்த கொஸ்டின் தான் கொஸ்டின் டேக். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். This is statement. This is question tag. So a question tag is followed by a statement. ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் வரதா question. Okay. This is a statementக்கு அப்புறம் வரதா ஒரு question tag. Rule number 1 என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். Check whether the statement is positive or negative. என்னது ரூல் நம்பர் 1 என்னன்னா check whether the statement is positive or negative. So இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னா இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைன்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆர் யூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் நாட்னு இருக்கா? இல்ல. சோ இட் இஸ் a பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நாட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் முக்கியமான ரூல் என்ன? கமிங் டு தி ரூல் நம்பர் 1. இப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவா இருக்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, if the statement is positive, question tag is negative. If the statement is negative, question tag is positive. Statement, check whether the statement is positive or not. Statement positive or negative ஆ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இட்ஸ் a negative statement, நாட்ங்கிற வார்த்தை இல்லைன்னா இட்ஸ் a positive statement. As simple as that. Okay, clear? So this is rule number 1. ஓகேங்களா? ரூல் நம்பர் 2 என்னன்னா find the auxiliary verb. Find the auxiliary. Okay, find the auxiliary verb. ஓகேவா? சோ நமக்கு கிராமர்ல நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்த கிளாसेसல கிராமரோட பேசிக் ஒன் டென்சஸ், ஒரு சப்ஜெக்ட் என்ன, வெர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுல டீடைலா பார்ப்போம். ஆனா இப்ப
பிரீஃபா ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிலரி வெர்ப்னா தமிழ்ல துணை வினைச்சொல். அப்ப துணை வினைச்சொல்னா என்ன? வெர்பு இருக்கு இல்லையா? வெர்புக்கு முன்னாடி வர்றதுதான் துணை வினைச்சொல் சொல்லுவோம். உதாரணத்துக்கு வெர்புனா என்ன? வெர்புனா வினைச்சொல். நம்ம தமிழ்ல வினைச்சொல் சொல்லுவோம் இல்லையா? I am speaking to you. I am speaking to you right now. ஓகேவா? இதுல ஸ்பீக்கிங்கிறது மெயின் வெர்பு. ஆம்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப். What is this is called? Auxiliary verb. What is axillary? Find the auxiliary verb தான் நம்ம ரூல் நம்பர் 2. Auxiliary verbனா என்ன? மெயின் வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஆக்சிலரி வெர்ப். ஓகேவா? மெயின் வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது ஆக்சிலரி. மெயின் வெர்ப்னு ஒன்று இருக்கும். அந்த வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது ஆக்சிலரி வெர்ப். சும்மா ரொம்ப ஃபேமஸா சொல்லணும்னா அந்த ஆக்சிலரி வெர்ப் நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம். பி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். பி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். பி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்னா என்ன? am, is, are. ஓகேவா? இதோட பாஸ்ட் டென்ஸ் was, were. am is are present tense இதோட past tense was were இல்லையா? அது be form of the verb னு சொல்லுவோம். be form of the verb be. have form of the verb. have form of the verb என்ன? have இல்ல has. டென்ஸ் இத பத்தி நம்ம டீடைல்ஸா பார்ப்போம். ரொம்ப சிம்பிளானது டாபிக். ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? அதுக்கப்புறம் will, shall, can, should. ஓகேவா? இதெல்லாம் மாடல் வெர்ப்னு சொல்லுவாங்க. மாடல் வெர்ப்ஸ் சொல்லுவாங்க. will, shall, can, could. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லலாம். சோ இந்த ஆக்சிலரி வெர்ப்ங்கிறது என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மெயின் வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது ஆக்சிலரி. தமிழ்ல சொல்லும்போது வினைச்சொல்லுக்கு முன்னாடி இருக்கிற துணை வினைச்சொல்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ ஃபைண்ட் த ஆக்சிலரி வெர்ப். இந்த ஸ்டேட்மெண்ட்ல வாட் இஸ் ஆக்சிலரி வெர்ப்? இதுல மெயின் வெர்ப் எது? ஸ்பீக்கிங். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த ஆம் தான் ஆக்சிலரி வெர்ப். ஓகேவா? சோ இப்போ என்ன செய்யணும்? ஆக்சிலரி வெர்ப் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணி we have to find the auxiliary verb. Rule number 3. Rule number 3 as well. Look for the subject. தமிழ்ல சப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம்? எழுவாய். I am speaking. He is drinking. They are talking. We were walking. இதுல I am, he, I, he, they, we இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஷார்ட் சொன்னா ப்ரொனவுன்ஸ் சொல்லப்படுகின்ற ப்ரொனவுன்ஸ் என்ன? I, we, you, he, she, it, you, they. இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். These pronouns are common nouns னு சொல்லுவாங்க. ப்ரொனவுன்ஸ்க்கு என்ன பேரு? காமன் நவுன். நவுன்ஸ் என்ன? பெயர் சொல். ராமா, சீதா, சக்தீஷ், அருண் இதெல்லாம் ஒரு பெயர் சொல். போர்டு, கிளாக் இதெல்லாம் ஒரு பெயர் காரணங்களை கொண்டதுனால பெயர் சொல்.
ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா காமன் நவுன்ஸ். ஓகேவா? தனிப்பட்டவங்களோட ராமா சக்தி அப்படி கூப்பிடுறதுக்கு பதிலா தே அப்படின்னு கூப்பிட்டோம்னா அது ப்ரொனவுன். என்னுடைய பேர் அருண், நான் ஐ அப்படின்னு சொன்னா ஐஎம் சொல்றப்ப அது ப்ரொனவுன். சோ எங்க தனிப்பட்ட முறை நாங்க 4 பேர் இருக்கோம்னா நாங்க 4 பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் இருக்கோம். ஆனா நாங்க சேர்த்து சொல்லும்போது வின்னு சொல்றோம். தட் இஸ் அ ப்ரொனவுன். நீ அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றோம்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா அவரை ஜெனரலா கூப்பிடுறப்ப நம்ம யூன்னு சொல்லுவோம். அப்ப அது ப்ரொனவுன். ஒரு ஆணை ராம்னா ஆண், சீதானா பெண். ஆனா ராம்னா ஹீன்னு நம்ம சொல்லுவோம், சீதானா ஷீன்னு சொல்லுவோம். அக்ரிணை எப்படியா இருந்துச்சுன்னா அது இட்டுன்னு சொல்லுவோம், சிங்குலரா இருந்தா இட்டுன்னு சொல்லுவோம், ப்ளூரலா இருந்தா என்ன சொல்லுவோம், தேன்னு சொல்லுவோம். இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். ப்ரொனவுன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் காமன் நவுன்ஸ். நவுன்ஸ் சொல்லலாம், இல்ல காமன் நவுன்ஸ் சொல்லலாம். ஓகே. So look for the subject. That is the rule number 3. முக்கியமான ஒரு ரூல் நம்பர். இந்த மூணு ரூல் தெரிஞ்சுட்டா you can easily crack down the question tag and get 1 or 2 marks easily. Okay. So first rule number என்ன? Check whether the statement is positive or negative. If the statement is positive, question tag is negative. If the statement is negative, question tag is positive. First நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா கொஸ்டின் டேக் நெகட்டிவா வரும். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்தா கொஸ்டின் டேக் பாசிட்டிவா வரும். ஸ்டேட்மெண்ட் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நாட்ங்கிற வார்த்தை இருந்ததுன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுது அப்படின்னா ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப்னா என்ன? துணை வினை சொல். அந்த ஸ்டேட்மெண்ட்ல மெயின் வெர்புக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், துணை வினை சொல். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். இது ரெண்டு ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா லுக் ஃபார் தி சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னப்பா? சப்ஜெக்ட் எங்க கண்டுபிடிக்குது அப்படின்னா வெர்புக்கு முன்னாடி இருக்கிறதா சப்ஜெக்ட். ஓகேங்களா? வெர்புக்கு முன்னாடி இருக்கிறதா சப்ஜெக்ட். ஆக்ஸிலரி வெர்புக்கோ இல்ல மெயின் வெர்புக்கோ முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். காமனான ஒரு சப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்லலாம், ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். அதனால காமன் நவுன்ஸ் சொல்லலாம். ஐ, வி, யூ, ஈ, ஷி, இட், யூ, தே. ஓகேங்களா? நவுன்ஸ்னா பெயர்ச்சொல். ராமா, சீதா, கிளாக், சைக்கிள், பைசைக்கிள், டிவி, வாட்ச், போன், இதெல்லாம் என்ன சொல்லுது, பெயர்ச்சொல். பிகாஸ் அது பெயர் காரண பெயர் கொண்டதுனால அதை நம்ம பெயர்ச்சொல் சொல்லுவோம். ஓகே. இந்த மூணு ரூல் தெரிஞ்சதுன்னா கொஸ்டின் டாக் ஈஸி. நம்ம இந்த மூணு ரூலையும் அப்ளை பண்ணி இந்த கொஸ்டின் டாக் எப்படி ஈஸியா சால்வ் பண்றது பார்ப்போம். ஓகே. Look in the sentence. The peacock is the national bird of India. Peacock is the national bird of India. நம்ம ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுது? Check whether the statement is positive. Say இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா செக் பண்ணு. இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம எப்படி செக் பண்ணலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட் இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நாட் இல்லனா இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் இருக்கா பாருங்க. क्वेश्चन நம்பர் 1ல நாட் இருக்கு. அப்ப இது என்னது? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா क्वेश्चन டேக் என்ன வரும்? நெகட்டிவ் வரும். क्वेश्चन டேக் நெகட்டிவ்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஒரு நாட்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி, ஓகே, நாட்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டு நாட் பண்ணிட்டோம்னா இது क्वेश्चन டேக் வர முடியும். ரூல் நம்பர் 2 என்ன? ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். இதுல என்ன ஆக்ஸிலரி வெர்ப்? ஓகேவா? இதுதான் ஆக்ஸிலரி வெர்ப். என்ன சொல்ல போனா இதுல இது ஆக்ஸிலரி வெர்பும் இதுதான், மெயின் வெர்பும் இதுதான். சரிங்களா? சோ இந்த ஆக்ஸிலரி வெர்ப் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இதுதான் ரூல் நம்பர். சோ ரூல் நம்பர் 1 முடிச்சாச்சு. செக் whether the statement is positive or negative. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவா செக் பண்ணனும். ஸ்டேட்மெண்ட்ல நாட் இல்ல, அதனால இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ நம்ம क्वेश्चन டேக் நெகட்டிவா தான் வரும். நெகட்டிவா வரும், நாட் போடும், ஆட் பண்ணிடணும். ரூல் நம்பர் 2 படி ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப் எங்க கண்டுபிடிக்கணும். ஆக்ஸிலரி வெர்ப் இங்க இந்த இதுல ஆக்ஸிலரி வெர்பும் மெயின் வெர்பும் என்னது ஈஸ் தான். சோ அத நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகே. மூணாவது லுக் ஃபார் தி சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட் என்ன? வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். இங்க வெர்ப் இஸ். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட். அப்ப பீகாக் தான் சப்ஜெக்ட். பீகாக் என்ன? ஆண் பாலா பெண் பாலா அக்னியா ஹீயா ஷியா இட்டா இட்ட. சோ ஓகே. இதோடைய
சுருக்கி எழுதுறது கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம். சுருக்கி எழுதுனா இஸ் பிளஸ் நாட் பிளஸ் இட். அது எப்படி வரும்? isn't it? ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தே பிளே வெல். ஓகே, தே பிளே வெல். இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரூல் நம்பர் 1 அப்ளை பண்ணும். சேம் 3 ரூல் தான். ரூல் அப்ளை பண்ணா எந்த கொஸ்டினாலும் ஈஸியா வரும். தே பிளே வெல் அப்படின்றக்க அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்ல நாட் இருந்துச்சா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்க நாட் இருக்கா? இல்ல. சோ இது என்னது? ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப கொஸ்டின் என்ன வரணும்? நெகட்டிவா வரணும். நெகட்டிவா வர என்ன பண்ணணும்? நாட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் நாட் முடிஞ்சிருச்சு. ரூல் நம்பர் 2 என்னது? ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். இது ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? இதுல தே பிளே வெல் அப்படின்னு இருக்கு. இதுல வெர்ப் என்ன? பிளே வெல். அவர்கள் நன்றாக விளையாடினார்கள் அப்படிங்கிறதுதான் ஸ்டேட்மெண்ட். அதுல விளையாடினார்கள் அப்படிங்கிறது தான் வெர்ப். சோ இந்த பிளே தான் வெர்ப். ஆனா we have to find the auxiliary verb. துணை வினை சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்ப இது என்ன சென்டென்ஸ்ல இருக்கு? தே பிளே வெல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அவர்கள் நன்றாக விளையாடினார்கள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு சென்டென்ஸ். அதாவது பிரசன்ட் டென்ஸ் நடக்கிற சென்டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் நடக்கிற சென்டென்ஸ் அப்படின்னா டு ஆர் டஸ் வரணும். ஓகேங்களா? பிரசன்ட் டென்ஸ் நடக்கிற சென்டென்ஸ்னா டு ஆர் டஸ் வரணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா டு வரும், ப்ளூரலா இருந்தா டஸ் வரும். அதாவது சப்ஜெக்ட் சிங்குலரா ஒரு சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா டு வரும், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்தா டஸ் வரும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், தே தேங்கிறது சிங்குலர். அப்ப என்ன வரும்? ஆக்சிலரி இருக்கு டு தான் வரும். டு பிளஸ் நாட். ஓகே, மூணாவது என்னது? லுக் ஃபார் த சப்ஜெக்ட். மூணாவது ரூல் என்ன? லுக் ஃபார் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். இங்க வெர்ப் வந்து பிளே, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தே தான் சப்ஜெக்ட். சோ டு பிளஸ் நாட் பிளஸ் தே. இதோடைய கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம்னா சுருக்கி எழுதுனா டு பிளஸ் நாட் பிளஸ் தே, டோன்ட் தே. ஓகே ஓகே, இப்போ நான் இதுல என்ன சொன்னேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரூல் நம்பர் 1 படி ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் நாட் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட் இல்லை, அதனால இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் வந்தா கொஸ்டின் டேக் நெகட்டிவ் வரும். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் வந்தா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ் வரும். as simple as that. இந்த இடத்துல தே பிளே வெல் அப்படின்னு இதுல ஆக்சிலரி வெர்பான துணை வினைச்சொல் இல்ல. அப்ப துணை வினைச்சொல்ல ஃபைண்ட் த ஆக்சிலரி வெர்ப். அதான் நம்ம ரூல் நம்பர். அதை கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்கு அப்படின்னா இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? பிளேல தான். இது பிரசன்ட் டென்ஸா இருக்கிறதுனால இங்க do or does வரும். சப்போஸ் she plays will னா என்ன பண்ணுவோம்? நம்ம does போடுவோம். he plays will னா என்ன பண்ணுவோம்? does போடுவோம். it plays will னா என்ன பண்ணுவோம்? நம்ம does போடுவோம். வெர்போட s வந்துச்சுன்னா நம்ம does போடுவோம். வெர்போட s வரலனா நம்ம do போடுவோம். சரிங்களா? சப்போஸ் past tense இருந்தா they played well அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு they they played well இன்னும் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா சேம் ரூல் தான். செக் whether the statement positive or negative. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் நாட் இருக்கா? இல்ல. அப்ப இது என்னது? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப கொஸ்டின் என்ன வரும்? நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் வர என்ன பண்ணணும்? நாட் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். இதுல துணை வினைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். இது துணை வினைச்சொல் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்கு? இந்த வெர்ப் என்ன இருக்கு? பிளேடுன்னு இருக்கு. பிளேடுக்கு என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா பிரசன்ட் டென்ஸ் இருந்தா do or does யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்? did. ஓகே, did யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப என்ன வரும்? இது பாஸ்ட் டென்ஸா இருக்கிறதுனால அப்ப did தான் வரும். அப்ப did நம்ம ஆக்ஸிலரி வெர்ப்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம எழுதிக்கிறோம். ஃபைண்ட் தி ஆக்ஸிலரி வெர்ப். துணை வினைச்சொல் இது பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால did. இதே பிரசன்ட் டென்ஸ் வந்தா do or does. ஓகே, நம்ம என்ன சொன்னோம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி
சப்ஜெக்ட் என்ன வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட், இந்த இடத்துல தே தான் சப்ஜெக்ட். ஸோ டிட் பிளஸ் நாட் பிளஸ் இதோடைய கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம் சுருக்கி எழுதுனா என்ன வரும்? Okay. So past tense இருந்தா did வரும், present tense இருந்தா do or does வரும். ஓகேவா? So they play well. அதுக்கு do plus not plus a don't play. Okay, அடுத்த question பாருங்க. She teaches well. She teaches well. Check whether the statement is positive or negative. இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா? நாட் இல்ல, அதனால இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதனால இங்க என்ன வரணும்? நெகட்டிவா தான் வரணும். அதனால நெகட்டிவ் வரணும்னா நாட் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கலாம். ஓகே. ரெண்டாவது என்ன சொன்ன மாதிரி ஃபைண்ட் த ஆக்சிலரி வெர்ப். துணை வினைச்சொல்ல கண்டுபிடிக்கணும். துணை வினைச்சொல் என்னது? என்ன வெர்ப்? என்ன வெர்ப்? டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். என்ன சொல்லுங்க? பிரசன்ட் டென்ஸ்னா டூ ஆர் டஸ் வரும். வெர்ப்ல எஸ் வந்துச்சுன்னா டஸ் வரும். வெர்ப்ல எஸ் வரலன்னா என்ன வரும்? டூ வரும். ஸோ ஆக்சிலரி வெர்ப் என்ன இருக்கு? டஸ். டஸ் பிளஸ் நாட். மூணாவது என்ன? ஃபைண்ட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். அப்ப இந்த இடத்துல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து she தான் சப்ஜெக்ட். does plus not plus she. சோ இத நம்ம சுருக்கி எழுதுனா என்ன வரும்? doesn't she. அதான் அதுக்கப்புறம் they have planned for a movie. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் தான் வரணும், நாட் வரணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப்னா have. அப்ப இதுல மெயின் வெர்ப் என்ன? planned. மெயின் வெர்ப் முன்னாடி வருது ஆக்சிலரி. ஓகே. have plus not. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? வெர்புக்கு மெயின் வெர்புக்கோ ஆக்சிலரி வெர்புக்கோ முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். இந்த இடத்துல சப்ஜெக்ட் they. So have plus not plus they என்னது? haven't they. ஓகே. அதுக்கப்புறம் you will meet there. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் வரணும். அப்ப என்ன செய்யணும்? not add பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் find the auxiliary verb. துணை வினைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். மெயின் வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது துணை வினைச்சொல். மெயின் வெர்ப் மீட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது will. அதுதான் ஆக்சிலரி வெர்ப். அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதை எழுதிக்கிறோம். will plus not plus சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? ஆக்சிலரி வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். அது you தான். will plus not you என்ன வரும்? உடைய ஷார்ட் ஃபார்ம் won't you. Okay. I can swim in the river. Just again is positive statement. So question tag negative வரணும். அதனால question tag negative வரும். அதனால நம்ம not ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் find the auxiliary verb. auxiliary verb இங்க என்ன? மெயின் வெர்புக்கு முன்னாடி இருக்கிற can. மெயின் வெர்ப் என்ன? swim. அதுக்கு முன்னாடி இருக்கிற can தான் auxiliary verb. அதை எழுதிக்கலாம். can. Okay. can plus not. மூணாவது ரூல் என்ன? find the subject. subject என்ன? I. I. can plus not plus I. That is can't I. Okay. Something has gone wrong in the circuit. இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? something has gone wrong in the circuit. இதுல ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ். ஏன்? பிகாஸ் நாட்ங்கிற வார்த்தை இல்லை, வந்து பாசிட்டிவ். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யணும்? கொஸ்டின் டேக் நெகட்டிவா வரும், அதனால நம்ம என்ன செய்யணும்? நாட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஆக்சிலரி வெர்ப். இதுல ஆக்சிலரி வெர்ப் என்ன?
மெயின் வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது ஆக்சிலரி வெர்பு. மெயின் வெர்பு gone, ஆக்சிலரி வெர்பு has. அப்ப has எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் சரி, find the subject. Subject என்ன? Something. Somethingங்கிறது என்ன? Somethingங்கிறது ப்ளூரல். அப்ப இதுக்கு என்ன வரும்? it தான் வரும். ப்ளூரல்ல தான் it வரும். சம்திங் சாரி, சம்திங்ங்கிறது சிங்குலர். சம்திங்னா சிங்குலர். சிங்குலர்னா it வரும். ப்ளூரல்னா என்ன வரும்? they வரும். சோ சம்திங் சிங்குலர்னால it வருது. itங்கிறது என்ன? ப்ரொனவுன். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஏன் சம்திங்ங்கிறது காமன் நவுன்ல it ன்னு நம்ம சொல்றோம். So has plus not it, hasn't it. Hasn't it. Okay. And last for break. Mahadi sang very well yesterday. Okay. Statement is again positive. Not in a so statement positive. So statement positive இருக்கிறதுனால question tag negative வரணும். question negative இருக்கணும்னா notங்கிற வார்த்தை வரணும். plus sang இருக்கு. Okay, இது மெயின் வருது. Find the auxiliary தான் rule number 2. So ரூல் நம்பர் 2 படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆனா சாங்கிறது சிங், சாங், சங் அப்படிங்கிறது தான் இந்த வெர்புடைய கான்ஜுகேஷன். அப்ப சாங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும்? நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? பாஸ்ட் டென்ஸ்னா டிட் வரும். பிரசன்ட் டென்ஸ் வரும். டூ ஆர் டஸ் வரும். ஸோ சாங்கிறது இது சிங் இஸ் பிரசன்ட் டென்ஸ். சிங் பிரசன்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸ். இது இது participle tense. ஓகேவா? sing, sang, sung. So it's a past tense. past tense என்ன வரணும் நமக்கு? did வரணும். present tense என்ன வரணும் நமக்கு? do அல்லது does வரணும். So இது past tense இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் இத? did இருக்கணும். இருக்கணும். Find the subject. Subject என்ன? மகதி. மகதிங்கிறது என்னது? ஆண் பாலா, பெண் பாலா? பெண் பால். So she தான் வரும். இப்போ இதுக்கு என்ன வரும்? Credit she அப்படிங்கிறதா. Okay. Thanks for listening. We'll see you in the next video. Thank you.